அனைவருக்கும் வணக்கம். கடந்த 2 நாளாக சமூக வலைதளங்கள்ல அந்த கல்யாண ராமன் ஒரு ஈனப்பிறவிங்க, ஒரு இழி பிறவிங்க. அவன் நல்ல குடும்பத்துல பிறந்தானு தெரியலைங்க. அண்ணாமலையும் அவருடைய குடும்பத்தையும் ரொம்ப தாறுமாறாகவும் ரொம்ப அருவருப்பாகவும் அசிங்கமாகவும் விமர்சனம் பண்ணிட்டு இருக்கானுங்க. நான் ஒன்னு சொல்றேன், நல்லா கேட்டுங்க. நிச்சயமா இவன் நல்ல குடும்பத்துல பிறந்தவனா இருக்க மாட்டான். இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு 20 லட்சம் தொண்டர்கள், அண்ணாமலையுடைய பக்தர்கள், நாங்களும் அமைதியா இருப்போம் அப்படின்னு நினைச்சிட்டு வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்கானுங்க. அவன் சார்ந்திருக்க கட்சி கூட அவன் மேல நடவடிக்கை எடுக்குதா என்பது எங்களுக்கு சந்தேகமா இருக்குது. இதையெல்லாம் பார்த்துட்டு நாங்க சும்மா இருக்க மாட்டோம். இனிமேல் இந்த மாதிரி சமூக வலைதளங்கள்ல எங்களுடைய அண்ணாமலை பக்தர்களை மனம் புண்படும்படியாகவும் அண்ணாமலை அவர்களையும் அவருடைய குடும்பத்தாரையும் தரக்குறைவாக பேசிட்டு இருந்தான்னா இனிமேல் நாங்கெல்லாம் வாயால பேச மாட்டோங்க. கிராமங்கள்ல ஒரு விடுகதை சொல்லுவாங்க, வாயும் இருக்காது பல்லும் இருக்காது, ஆனா காலை கடிச்சு கடிச்சு வைக்கும் அப்படின்னு. அதாலதான் பேசுவான். அப்புறம் இன்னொருத்தன் இருக்கானுங்க, இந்த டுபுக்கு சங்கர்னு ஒருத்தன். ஒரு மைக்கு, ஒரு கேமரா, 2 மைக்கு, பக்கத்துல 2 ஆளுகளை உட்கார வச்சுக்கிட்டு பெரிய அப்பா டக்கர் மாதிரி அவன் பேட்டி கொடுத்துட்டு இருக்கானுங்க. நாங்கள் அண்ணாமலையினுடைய பக்தர்கள், அவர்களுடைய கட்டளைக்காகவும் அவருடைய கண்ணசைவிற்காகவும் காத்து கொண்டு இருக்கின்றோம். அவர்கிட்ட எங்ககிட்ட கட்டளை கிடைச்சுன்னு வச்சுக்க தூக்கி போட்டு புழக்க ஆரம்பிச்சிருவோம். இதோட உங்களுடைய அநாகரிகமான பேச்சுக்களையும் அருவருப்பான பேச்சுக்களையும் இத்துடன் நிறுத்திக் கொள்ள வேண்டும். கல்யாணராமன் அவர்களே, டுபுக்கு சங்கர் அவர்களே, 20 லட்சம் தொண்டர்கள் இருக்கிறோம். பொங்கி எழுந்தோம்னா என்னாங்கன்னு தெரியுமா? கம்மன் அமைதியா இதோட உங்களுடைய வீடியோக்களை போடுறதை நிறுத்திக்கிட்டு மக்களுக்கு ஆக்கப்பூர்வமான ஒரு நல்ல ஒழுக்கங்களை சொல்லிக் கொடுக்கிற வீடியோவும் பதிவையும் போட்டு இந்த சமுதாயத்தை திருத்துற வழியை பாருங்கடா டே. அனைவருக்கும் வணக்கம். கடந்த 2 நாளாக சமூக வலைதளங்கள்ல அந்த கல்யாண ராமன் ஒரு ஈனப்பிறவிங்க, ஒரு இழி பிறவிங்க. அவன் நல்ல குடும்பத்துல பிறந்தானு தெரியலைங்க. அண்ணாமலையும் அவருடைய குடும்பத்தையும் ரொம்ப தாறுமாறாகவும் ரொம்ப அருவருப்பாகவும் அசிங்கமாகவும் விமர்சனம் பண்ணிட்டு இருக்கானுங்க. நான் ஒன்னு சொல்றேன், நல்லா கேட்டுங்க. நிச்சயமா இவன் நல்ல குடும்பத்துல பிறந்தவனா இருக்க மாட்டான். இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு 20 லட்சம் தொண்டர்கள், அண்ணாமலையுடைய பக்தர்கள், நாங்களும் அமைதியா இருப்போம் அப்படின்னு நினைச்சிட்டு வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்கானுங்க. அவன் சார்ந்திருக்க கட்சி கூட அவன் மேல நடவடிக்கை எடுக்குதா என்பது எங்களுக்கு சந்தேகமா இருக்குது. இதையெல்லாம் பார்த்துட்டு நாங்க சும்மா இருக்க மாட்டோம். இனிமேல் இந்த மாதிரி சமூக வலைதளங்கள்ல எங்களுடைய அண்ணாமலை பக்தர்களை மனம் புண்படும்படியாகவும் அண்ணாமலை அவர்களையும் அவருடைய குடும்பத்தாரையும் தரக்குறைவாக பேசிட்டு இருந்தான்னா இனிமேல் நாங்கெல்லாம் வாயால பேச மாட்டோங்க. கிராமங்கள்ல ஒரு விடுகதை சொல்லுவாங்க, வாயும் இருக்காது பல்லும் இருக்காது, ஆனா காலை கடிச்சு கடிச்சு வைக்கும் அப்படின்னு. அதாலதான் பேசுவான். அப்புறம் இன்னொருத்தன் இருக்கானுங்க, இந்த டுபுக்கு சங்கர்னு ஒருத்தன். ஒரு மைக்கு, ஒரு கேமரா, 2 மைக்கு, பக்கத்துல 2 ஆளுகளை உட்கார வச்சுக்கிட்டு பெரிய அப்பா டக்கர் மாதிரி அவன் பேட்டி கொடுத்துட்டு இருக்கானுங்க. நாங்கள் அண்ணாமலையினுடைய பக்தர்கள், அவர்களுடைய கட்டளைக்காகவும் அவருடைய கண்ணசைவிற்காகவும் காத்து கொண்டு இருக்கின்றோம். அவர்கிட்ட எங்ககிட்ட கட்டளை கிடைச்சுன்னு வச்சுக்க தூக்கி போட்டு புழக்க ஆரம்பிச்சிருவான். இதோட உங்களுடைய அநாகரிகமான பேச்சுக்களையும் அருவருப்பான பேச்சுக்களையும் இத்துடன் நிறுத்திக் கொள்ள வேண்டும். கல்யாணராமன் அவர்களே, டுபுக்கு சங்கர் அவர்களே, 20 லட்சம் தொண்டர்கள் இருக்கிறோம். பொங்கி எழுந்தோம்னா என்னாங்கன்னு தெரியுமா? கம்மன் அமைதியா இதோட உங்களுடைய வீடியோக்களை போடுறதை நிறுத்திக்கிட்டு மக்களுக்கு ஆக்கப்பூர்வமான ஒரு நல்ல ஒழுக்கங்களை சொல்லிக் கொடுக்கிற வீடியோவும் பதிவையும் போட்டு இந்த சமுதாயத்தை திருத்துற வழியை பாருங்கடா டே.